இவ்வளோ பெரிய கழி உலகத்தில் ஒரு 19,200 ரூபாய்க்கு தன்னுடைய தங்கச்சை அந்த பாடியை திரும்ப தூக்கி அதை கோணி பையுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒருத்தன் பேங்குக்கு வரேன்னா அப்பேற்பட்ட பணத்தை அணிவிச்சேன்னா அணிவிக்கலை நான். அதை பார்த்த பிறகு உனக்கு கொஞ்சமாக, அதாவது இன்னாரோட பணம் தான் உனக்கு தெரியுது. எத்தனையோ பேங்கில் சில பேர்களுடைய பணம் இன்னும் யாரோட பணம்னே தெரியாமல் இருக்குதான். அதுக்கு டெத் சர்டிஃபிகேட்டாவது பாவம் கொடுத்து அதை கிளைம் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரா என்ன? பண்ணியிருப்பாரு. இப்போ ஒன்றும் வேணாம், இப்போ நீங்கள் ஒரு வரவு செலவு பண்ணுறீங்க. இப்போ நம்ம பிஸியாக இருக்கோம், டெய்லி நம்ம அக்கௌண்ட்டில் 2 ரூபா 1 ரூபா பிடிக்கிறாங்க, நம்ம அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. 1 ரூபா 2 ரூபா தானே போயிருக்குன்னு. இன்னைக்கு ஒரு பேங்கில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் வாடிக்கையாளர்கள் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேர்கிட்ட 2 ரூபா எடுத்தால் என்னங்க ஆச்சு? அன்னியன் படத்தில் சொல்லுவார்ல, 5 பைசாவை எடுத்தா திருட்டு கிடையாது, 5 லட்சம் பேர்கிட்ட எடுத்தா 50 லட்சம் பேர்கிட்ட எடுத்தா எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் கும்பி பாதகம், அப்புறம் வாசி பாதகம், கருட புராணத்தில் வர்றதெல்லாம் எருமை மாடை விட்டு அந்த கொள்வது, அப்புறம் எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்கிறது. கருட புராணம் இங்கே உண்மை. இந்த பேங்க் நிர்வாகி அலைய விட்டான் பாருங்க, அந்த கருட புராணத்தில் வரும். அவனை எண்ணெய் கொப்பரையில் போட்டு தான் பொரிச்சு வெளியில் எடுப்பாங்க.